Blessed be the holy name. இந்த நல்ல காலங்களுக்காக ஆண்டவரை நாம் எல்லாரும் துதிப்போம். மகிமை 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 கர்த்தருடைய வல்லமை. ஆமென். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இந்த காலை வெளிப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசிகள் யாவர் இணைந்திருக்கிறோம். இந்த காலையிலே தீர்மானம் பண்ணி இந்த நாளில் ஜெபிப்பது ஒரு கிருபை. காலையிலே தேடுகிறவன் அவரை கண்டடைகிற நம்மளுடைய கிருபை. ஆமென். காலையில் தேடுகிறவருடைய கிருபை. ஆபிரகாம் நாளிலே கர்த்தரை தேடி சென்று பல் செலுத்ததை பார்க்கிறவை. ஆமென். வேதத்தின் பக்தர்கள் எல்லாம் நாளிலே கர்த்தரை தேடினார்கள். நல்ல இடங்களிலே கரங்களை வைத்து கரங்களை சுற்றி நின்று நடந்து உட்கார்ந்தோ கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்துகிற உற்சாகமாக கதைகள் எல்லாம் நீங்கட்டும். ஆமென். இந்த காலையிலே நல்ல பலனை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஜெபிக்கிற தடைகள் எல்லாம் மாறுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்கு நன்றி. ரத்தத்தால் செய்யும், ரத்தத்தால் செய்யும், ரத்தத்தால் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். கல்லனுடைய ரத்தத்தினால் இந்த காலையிலே கழுவும். முழுவதும் ரத்தத்தை தெரிக்கிறோம், எல்லையிலே ரத்தத்தை தெரிக்கிறோம். கல்லனுடைய மகிமுள்ள நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம், ரட்சகர் என்ற நாமம், விடுதலை தருகிற நாமம். இந்த காலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் நாமம் உடைய வல்லமை விளங்குவதாக. ஆமென். இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். எல்லாரும் let us welcome the Holy Spirit this morning. இந்த காலையினால் இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவரை அவர் தலத்தின் மேல் செய்வாடுங்கள், குடும்பத்தின் மேல் செய்வாடும். ஆமென். You move among the martyrs, you move among the families right now in Jesus' name. பரிசுத்த ஆவியானவர் செய்வாடுகிறார். தடைகளை உடைக்கிறார், சாபங்களை மாற்றுகிறார், நம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார்கள். ஆமென். பிதாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த காலையிலே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெயத்தை எடுத்துக் கொடுக்கிறோம், வெற்றி எடுத்துக் கொடுக்கிறோம். சாபங்கள் எல்லாம் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக. ஸ்தோத்திரமான எல்லாம் நல்ல அவருடைய துதிகள் காலையிலே உற்சாகத்தை துதித்து ஆமென். வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகளை டெக்ளேர் பண்ணி இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்கு கட்டளையிடுவோம். இந்த நாளில் நம்முடைய வல்லமை, நம்முடைய மகிமை விளங்குவதாக. ஆமென். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடியுடைய கர்த்தரை நாம் காலையிலே துதிக்க போகிறோம். ஓ தெய்வம், நம்முடைய துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாராக. நம்முடைய துதிகளை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. ஆமென். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று எல்லாரும் இணைந்தவரை நாம் இந்த காணொலியிலே வரை ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆமென் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பாடி கர்த்தரை நாம் யாவரும் ஆராதிப்போம். நீர் என்னை காண்கிற தேவன், நீராமே என் இதயத்தில் வாழ்கின்ற தேவன். எல்லோரை நீர் என்னை காண்கின்ற தேவன், நீராமே இதயத்தில் வாழ்கின்ற தேவன். யாரை சாகவே
நீயதே யானாமை மற்றும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் இன்று காலை தியானிப்போமா? சங்கீதம் 68:35 அங்கே வாசிக்கிறோம். தேவனே, பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் நீர் விளங்குகிறீர். God is terrible and might. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். Strength and power. ஆமென். இந்த காலை கர்த்தர் பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற வல்லமையுள்ள தேவன். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகலாம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது காலவழியிலே. ஹல்லேலூயா. பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். அவரே எல்லா நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு பலம் தருகிறார். ஆமென். சத்துவத்தை தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை ஒரு தேவ பலன் நம்மை நிரப்புகிறது. தேவ பலன் நம்முடைய குடும்பத்தை மூடுகிறது. போராட்டங்களில் ஒருவேளை அமிழ்ந்து போனமோ, சூழ்நிலையை கண்டு பயந்தீர்களோ, கர்த்தருடைய பலன் நம்மை பலப்படுத்தும். எல்லாத்தையும் தாண்டி செல்ல, எல்லாத்தையும் கடந்து செல்ல, எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். ஆபிரகாம் கடந்து வந்த பாதைகளில் எத்தனை போராட்டங்கள். ஈசாக்கு, யாக்கோபு, நம் இயேசு எப்படி பாடுகளை கடந்து வந்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதே வல்லமை தேவன் நமக்கும் தருவார். பலனை தருகிறார். பலனை தருகிறார். அந்த சங்கீதத்திலே தேவன் பலன் நமக்கு தந்திருக்கிறார். பலன் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்றால், சத்துருக்கள் சிதறந்து போவார்கள். முதல் வசனத்திலே தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறந்து போவார்கள் அப்படின்னு. நம்ம பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வியாதிகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். நம்ம நெருக்க பார்க்கணும், ஒன்றும் இல்லாமல் போகும். கரங்களை வைத்து இந்த காரணங்களை சொல்லுவோம், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றும் இல்லாமல் போகும். நாங்களோ அவரை துதித்துக் கொண்டிருப்போம், பாடிக்கொண்டிருப்போம், மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆமென். இரண்டாவது தேவ பலன், தேவ வல்லமை நம்முடைய வாழ்வில் விளங்கும் போது நியாயம் விசாரிப்பார். 5வது வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கின்றார். திக்கற்ற பிள்ளைகள், தகப்பனத்தவர்கள், விதவைகளுக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் நியாயம் விசாரிக்கிறார். ஆமென். God is a judge. நம்முடைய வாழ்வில் அநியாயமான சில காரியங்கள் நடக்கலாம். வீணாக நம்ம கிருதமாய் எழும்பி வரலாம், அடி சாட்டலாம், அடிக்க நினைக்கலாம். ஆனால் தேவன் நீதி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை கர்த்தர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? அவருடைய உள்ளத்தையோ கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் நீதி செய்கிற தேவன். ஆகவேதான் வல்லமை தருகிறார். வல்லமை. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை வரும்போது சத்துருக்கள் சிதறந்து போவார்கள். நியாயம் விசாரிப்பார். 3வது 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று, you go before your people, you are going before the people. ஜனங்களுக்கு முன்னால போவார் அப்படின்னு அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் இருப்பதற்கு அடையாளம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நம்ம முன்னால போவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்கள், பிள்ளைகள் வாழ்வில் வருகிற போராட்டங்கள், சபைக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், இவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் இறங்கி வருவார். ஆமென். ஹல்லேலூயா. சில உச்சக்கட்ட நேரங்களில் தேசத்தில் போராட்டம் இருக்கும்போது தலைவர்கள் வருவார்கள் அல்லவா? அதை விட சர்வ வல்ல தேவன், நம் தேவன் அல்லவா, அவர் இறங்கி வருவார் நம்முடைய வாழ்வில். ஆமென்.
presence will come. எல்லா சூழல்களை மாற்றும் அந்த தேவ பிரசன்னம், அந்த மகிமை பிரசன்னம். 7ஆம் வசனம், நமக்கு முன் சென்று என்று பார்க்கிறோம். எல்லாம் கை தூக்கி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு பலனை சத்துவத்தை நீ தரும்போது சத்துருக்கள் சிதறண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோம், நியாயம் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். எங்களுக்கு முன் நீர் செல்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. 9வது வசனத்துல plentiful rain, நல்ல பரிபூர்ணமான மழை, இது ஆசீர்வாதத்தை குறிக்குது. பிரச்சனைக்கு மத்தியில் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார், சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துவோம். அதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை செய்கிற காரியம். இந்த காலை கர்த்தருடைய வல்லமை நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்தும். தேவனுடைய வல்லமையே நாடுவோம், அவருடைய வல்லமையவே தேடுவோம். அதுதான் இந்த அதிகாலை ஜெபம். இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையை தேடுகிறோம், தேவனுடைய வல்லமையை நாடுகிறோம். அதிகாலை ஜெபத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். இந்த காலை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேல் வருவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேல், பிள்ளைகளுக்கு மேல், தொழில்களுக்கு மேல், வியாபாரங்களுக்கு மேல், ஊழியர்களுக்கு மேல், சபைகளுக்கு மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆமென். 5வதாக 19வது வசனத்திலே அங்கே பார்க்கிறோம், நம்மை ரட்சிப்பான். தேவனுடைய வல்லமை வரும்போது எந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பார், எந்த பிரச்சனையிலிருந்து தேவன் நம்மை ரட்சிப்பார். He will save us. நம்ம தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவன். அதில் 19வது வசனத்திலையும் தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்றிருக்கிறது. 20வது வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்றிருக்கிறது. அப்ப தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He grants salvation. He leads us to salvation அப்படின்னு இருக்குது. அப்போ தேவன் நமக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் நம்மை ரட்சிக்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 6வதாக இந்த வசனத்தில் 23வது வசனத்தில் பார்க்கிறோம், the sixth power of God that is being revealed. தேவன் நம்மை பலப்படுத்தி தேவ பலம் வல்லமை நம் வாழ்வில் வரும்போது என்னெல்லாம் நடக்கும், அதான் அந்த சங்கீதக்காரன் அழகா சொல்றதை பார்க்கிறோம். என் ஜனத்தை அழைத்து அனுப்புவேன் என்று அங்கே சொல்லுகிறார். 23வது வசனத்துல என் ஜனத்தை அழைத்து அனுப்புவேன். I will bring back my people. ஆமென். பிரச்சனையிலிருந்து அவர்களை மீண்டும் அழைத்துக் கொண்டு வருவேன், போராட்டத்திலிருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. திரும்ப அழைத்து வருவேன். இந்த காலை கர்த்தர் சொல்லுகிறார், you will return back to your normal life. நல்ல சரியான கட்டளை கண்டு நார்மல் லைஃப்ல கொண்டு நிறுத்திடுவார். போராட்டத்திலிருந்து திரும்ப அழைத்துக் கொண்டு வந்து விடுவார். ஆமென். எத்தனை நம்புகிற அனைவரும் காலுடைய கரங்களை விடுகிறதை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பிரச்சனைகளிலிருந்து என்னை திரும்ப அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வாதமான நார்மல் லைஃப்ல என்னை கற்றுக் கொண்டு வருவான். அந்த காலையில என்னுடைய மகிமை அப்படி பிள்ளைகளை தொடுகிறதுக்கான நன்றி. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், குடும்பங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். சகோதரர்கள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. காலையில கர்த்தர் நமக்கு தம்முடைய வல்லமையை தருகிறார். 28வது வசனத்தில் 7வதாக நாம் அங்கே ஆண்டுடைய வல்லமை நடப்பிக்கிற கிரியை என்ன நம்ம பார்க்கறோம்னா, பலத்தை கட்டளையிடுகிறார். He commands strength and he strengthens. நம்மை பலப்படுத்துகிறார். இந்த காலையிலே நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்துகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it in Jesus' name this morning. உங்கள் வியாதிக்கு பலவீனங்களை கற்றுக்கொள்ள பலப்படுத்துகிறார். ஆமென். எனக்கு எலியாவை பலப்படுத்தினார். தூதனை அனுப்பி சுட சுட சுடா அப்பங்களை கொடுத்து பலப்படுத்தினார். இந்த காலை கர்த்தருடைய வார்த்தையாக அப்பம் வந்து கொண்டிருக்கிறது, துதி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை ஆமென் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவனை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தை கேட்க கேட்க பலனடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். எல்லா போராட்டங்களையும் நீங்கிறதை காண்போம், விடுதலை வருகிறதை காண்போம், வெற்றியை காண்போம். இந்த காலை அப்படிப்பட்ட ஒரு தெய்வ வல்லமை நம்மை மூடுகிறது. அதுதான் பலனையும் சத்துவத்தையும் அறிவிக்கிற தெய்வம். ஆனால் அந்த சங்கீதத்தில் 3 காரியங்களை தாவீது எம்பசைஸ் பண்றார். இப்படி ஆண்டவர்களுக்கு வல்லமையை தருவதற்கு வல்லமையை நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்யணும்? ஒண்ணு மகிழ்ந்து கழிவுறுவேன். 3வது வசனத்துல ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும், மகிமைப்படுத்திட்டே இருக்கணும்.
சோர்வுகள் வரதான் செய்யும். உடனே ஒரு நல்ல துதி பாடலை போட்டு பாடணும், ஆராதிக்கணும், ஒரு வசனத்தை வாசித்து குதிக்கணும், அப்படி நம்ம மகிழ்ந்து கழிக்கணும். 2வது 4வது வசனம், பாடி கீர்த்தனை பண்ணணும். தேவனை ஆராதிக்கிறதெல்லாம் பெரிய வளமை புறப்படுது. ஆராதனை நடந்தாலும் பாடிக்கொண்டிருக்கலாம், உட்கார்ந்து பாடலாம், வேலையில பாடிக்கொண்டு இருக்கலாம், நீங்க வேலை செய்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய உள்ளம் அறிந்து பாடிக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள தருகிறார். 19வது வசனம், எப்பொழுது அவரை ஸ்தோத்திரிக்கணும், எந்நாளும் அவருக்கு என்ன உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இப்படி நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும். அவ்வளவுதான். அவருடைய மகிமை நம்மை நிரப்பிவிடும், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பிவிடும், அவருடைய கிருபை நம்மை நிரப்பிவிடும். இன்று காலை கர்த்தர் பலனை சத்துவத்தையும் கற்றுத் தருகிறார். நீங்கள் மகிழ்ந்து கடிகொள்ளுங்கள், பாடி கீர்த்தனை பண்ணுங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணவும், நல்ல கரங்களை அசைத்து எல்லா சத்துருக்கள் சிதறந்து போவதற்காக நன்றி, வியாதிகள் போராட்டங்கள் மாறி போவதற்காக நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் மாறி போவதற்காக ஸ்தோத்திரம். குடும்ப சண்டைகள் பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் சமாதான பிரச்சனைகள் மாறி போகிறது. இது காலை பலவீனமாக இருக்கிற எலும்புகளை தொடுகிறார், நல்லவர்களை தொடுகிறார். துதிங்க துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் செயல் பிள்ளைகளை தொடும், திருப்பி கொண்டுவாரும், திருப்பி கொண்டுவாரும், திருப்பி கொண்டுவாரும், எல்லாமே திருப்புவேன். சிறையிருப்பை திருப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்று ராத்திரி வர அற்புதம். அதிமாலை வேளையில துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும், ஒரு மகிமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். நிமிஷத்தில் அத்துடைய வல்லமை ஒவ்வொரு இடத்திலும் இறங்குவதாக. ஆண்டவரை அப்படியே துதிப்போம். சில நிமிடங்கள் தேவனை பாடி, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா, என்னை காக்கிற தேவன் நீர்தானே. இந்த காலொடையிலே நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, உமக்கு கொடான கோடி நன்றி. செய்து பாடும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். அவனை சோர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த காலை பலனையும் சத்துவத்தையும் அவர் தருகிறார். ஆமென். ஒரு குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாத்தையும்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு கொடானபடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகிமையின் தேவனே, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பா. கண்ணீரோடு கூட கர்த்தர் தூக்கி நிறுத்தும். வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். வெள்ளனையும் சத்துவத்தையும் வருடுகிற வல்லமுள்ள தேவன் அவர் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களில் இறங்கட்டும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சாபங்கள் மாறட்டும், விடுதலை உண்டாகும், ஜெயம் உண்டாகும், வெற்றிக்கு உண்டாகும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கை குழந்தைகளை ஆசீர்வதி, சிறுபிள்ளைகளை ஆசீர்வதி, பெண்களுடைய ஆசீர்வதி, முதியோரை பலப்படுத்தும். ராப்பா மெடிக்கேஷன்ல இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இன்டர்வியூ காரியங்களுக்கு போற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்க. சரியான இடங்களில் பிள்ளைகளை ஃபிக்ஸ் பண்ணி உயர்த்துங்க. ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பெறப்பட்டு வரட்டும், உயர்வுகள் பெறப்பட்டு வரட்டும். இத்தனை ஆண்டு விளைவினங்களை எடுத்து அன்றுவரை நிறுத்த அவரை திருப்பி அந்த ஹெல்த்துக்கு கொண்டு வரலாம். அப்ப செஞ்சு விட்டதுக்காக நன்றி. கடவுளை அவர் இணைந்தாங்க விசுவாசிகளாக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சர்வ வல்லமுள்ள ஆச்சரியமான தேவன். உடைய அன்புக்கு ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்கு ஸ்தோத்திரம், உடைய தயவுக்கு ஸ்தோத்திரம், உடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதி, தொடர்ந்து வழிநடத்து. இந்த நாள் முழுவதும் வேலை தொழில்கள், போக்கில் வரத்திலும் பிரயாணங்களில் பிரயாசங்களில் குடையிலும் இதுவரை இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்தவர். தொடர்ந்து வழிநடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.